Hello everyone, I'm Madan Gauri. Hello my dear MG squad. 3 absolutely crazy twist இந்த கேஸ்ல நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், சியா சேத்தன் அவங்க 2 பேரும் மட்டும் கிடையாது. இந்த கேஸ்ல மூணாவதா ஒரு மர்மமான நபர், இது ஆனா பெண்ணான்னு தெரியாது, பட் மூணாவது ஒரு நபர் வந்து சியாவோட காதலனோட சேர்ந்து சியா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையனை மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுருக்காங்க. அண்ட் அவங்கள நாங்க இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு போலீஸ், பூனே போலீஸ் இன்னைக்கு மூணாவது அரெஸ்ட் மேக் பண்ணிருக்காங்க. இந்த பர்சன் யாருன்னு நம்மளுக்கு இன்னும் ஃபுல் டீடைல்ஸ் தெரியாது. அது என்ன, ஆனா அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கங்கிறது நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வர ஆரம்பிச்சிருக்குது. அதை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சியா அண்ட் சேத்தனை வந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனேன். ஏன்னா இன்னையோட போலீஸ் கஸ்டடி அவங்களுக்கு முடியுது. சோ கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போனப்போ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டப்போ ஃபுல்லா கோட் லாங்குவேஜ்ல பேசியிருக்காங்க. வாட்ஸ்அப் சாட்டை டெலீட் பண்ணிருக்காங்க, நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம். ஆனா அந்த சாட்டே பாத்தீங்கன்னா கோட் லாங்குவேஜ்ல இருக்குது. எங்களுக்கு இந்த என்னதான் பேசியிருக்காங்க நாங்க புரிஞ்சுக்கணும், அதை கிராக் பண்ணணும்னால அந்த கோட் என்ன, அதுக்கான கீ என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். கோட் லாங்குவேஜா இருக்குது, சைன் லாங்குவேஜா இருக்குது. எங்களுக்கு இன்னும் கஸ்டடி வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு கோர்ட் ஹஸ் செட் நோ, நீங்க கஸ்டடி எடுத்தது போதும், இனிமே உங்க கஸ்டடியில இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கஸ்டடியை இன்னைக்கு கோர்ட் முடிவு செஞ்சிருக்காங்க. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சியாவை வந்து போலீஸ் கூப்பிட்டு போயிட்டு இருக்கப்போ, இதெல்லாம் முடிஞ்சு வெளியே கூப்பிட்டு போயிட்டு இருக்கப்போ, சியா வந்து லிட்டரலா மீடியாவை பார்த்து அவங்களோட நடு விரலை தூக்கி காமிச்சிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் வந்து மீடியாவுக்கு காமிக்கிறது கிடையாது, மீடியா மூலியமா பார்த்துட்டு இருக்கிற நம்ம அத்தனை பேருக்கும் காமிச்சிருக்கிறது தான். சியாவோட இந்த ஆக்ஷன் என்ன சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கறதை நான் உங்ககிட்ட சொல்றேன். இன்னைக்கு வந்து மொத்த சோஷியல் மீடியாவே நார்த் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ கடுப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படிங்க நடுவிரல் காமிக்கலாம் எல்லாரையும் பார்த்து, மீடியாவை பார்த்து எவ்வளவு அடேஷியஸா இருக்காங்க பாருங்க, எவ்வளவு திமிரா இருக்காங்க பாருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த 3 விஷயத்தை தான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். ஒவ்வொன்றா நம்ம டீடைலா பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறதுல இருந்தே வர ஆரம்பிச்சிடுவோம். அந்த மூன்றாவது நபர் இப்ப கேஸ்ல வந்து இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட் வந்து there was a third person அப்படிங்கிறது தான். இந்த third person யாரு அப்படின்னு நம்மளுக்கு இப்ப தெரிய வந்திருக்குன்னு பாத்தீங்களா, அது ஆனா பெண்ணான்னு தெரியல. இது சியா கோயலோட ஃப்ரெண்டா இல்ல சேத்தன் சௌத்ரியோட ஃப்ரெண்டான்னு தெரியல. நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த கேஸ்ல தெரிஞ்சிருக்கிறது என்ன, சியா வந்து ஆல்ரெடி சேத்தன்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் போலீஸ் சொல்ற வெர்ஷனா சொல்றேன். இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் பண்ணிருக்கப்ப அவங்களுக்குள்ள பிரேக்கப் ஆகுது. அந்த நேரம் பார்த்து சேத்தன்கிற ஒரு பையனோட சியாக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது. என்கேஜ்மெண்ட் ஆகி கொஞ்சம் நாள்ல மறுபடியும் சேத்தன்கிற பையன் திருப்பி வந்துடுறான். இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பிரச்சனையா இருக்கிற இப்ப கேத்தன் அந்த மூணாவதா இருக்கிற, அதாவது மூணாவது அந்த பையன் இல்ல, ஆக்சுவலா அவன் தான் நியாயமா கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பையன். பட் இப்போ அந்த பையனை வந்து இவங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்ததுனால மலை உச்சியில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. ஆனா தள்ளி விடுறதுக்கு முன்னாடி அந்த பையன் நல்ல பணக்காரனா இருக்கிறதுனால 1 கோடி ரூபாய் கறந்திருக்காங்க. இதுதான போலீஸ் இது வரைக்கும் சொன்னது. பட் இப்போ போலீஸ் அடிஷனலா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல மூன்றாவதா இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, மூன்றாவதா ஒரு பர்சன் இருந்திருக்காங்க. இந்த தேர்ட் பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, பீட் அப்படின்னு வந்து ஒரு ஊர் இருக்குது, ஓகேவா, பூனே கிட்ட. அந்த ஊர்ல வந்து ஒரு நபர் இருந்திருக்காங்க. இந்த நபர் வந்து இப்போ பூனேல இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்ல வந்து ஒரு ஐடி கம்பெனில, பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு எங்களுக்கு எப்படி இந்த மூணாவது பர்சனோட கனெக்ஷன் இருக்குனால நாங்க ஃபுல்லா சியாவோட லாக், சேத்தன் இவங்க 2 பேர் தான் காதலர்கள் புடிச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய பையனை தள்ளி விட்டாங்கன்னு நம்ம இப்ப பாக்குறோம். இவங்க 2 பேரோட கால் லாக் எல்லாம் பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் பேசிக்கிறது ஃபுல்லாவே கோட் லாங்குவேஜ்ல இருந்திருக்குது. அவங்க வந்து சாட் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்க, ரீசைக்கிள் பின் வரைக்கும் போய் கூட டெலீட் பண்ணிருக்காங்க. அதையும் மீறி போலீஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ரெக்கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ரெக்கவரிங் ப்ராசஸ்ல அப்படி அந்த சாட்டை பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட முடியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாவே வந்து கோட் வேர்ட்ஸ்ல பேசியிருக்காங்க. சோ இந்த கோட் வேர்ட்ஸை கிராக் பண்றதே ஒரு பெரிய வேலை. அது ஒரு சைடு போலீஸ் பண்ணிருக்காங்களாம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா, இவங்க யார் யார்கிட்ட போன் பேசியிருக்காங்க, நம்ம முன்னாடியே ஐ திங்க் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி பேசின வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இவங்க 2 பேர் பேசின சாட் மட்டும் இல்ல, இது போக இன்னும் பல பேர்கிட்ட பேசின சாட்டை இவங்க டெலீட் பண்ணிருக்காங்கன்னு. அவங்களோட சாட் எல்லாம் ஏன் டெலீட் பண்ணணும்னு கேட்டோம்ல, போலீஸ் அந்த ஆங்கிள் வந்து தேடி பார்த்தப்ப தான் தெரிய வருது. அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு கேத்தனை வந்து மலை உச்சியில இருந்து தள்ளி விட்ட அன்னைக்கு, தள்ளி விட்டுட்டு சேத்தன் வந்து, அதாவது தள்ளி விட்ட பையன் சியாவோட காதலன், அந்த பையன் வந்து இமிடியேட்டா அங்க இருந்து வண்டியில கிளம்பிட்டாங்க. இந்த 2 வீலர்ல அவன் டைரக்டா அவங்க கடைக்கு அவங்க வீட்டுக்கோ போகல, போறதுக்கு முன்னாடி ஒரு மர்மமான நபரை போய் மீட் பண்ணிருக்காங்க. இந்த பர்சன் மேல எங்களுக்கு அப்போதான் சந்தேகம் வருதுங்கறாங்க. அப்புறம் போன் லாக் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறப்போ சியா வந்து சம்பவம் நடந்த உடனேயே இந்த ஒரு மர்மமான நபருக்கு போன் கால் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒன்னு தெரிய வருது. இப்போ இந்த 2 பேருமே, சேத்தன் வந்து தள்ளி விட்டுட்டு டைரக்டா இந்த இடத்துக்கு தான் போனானும், சியா வந்து அந்த இடத்துலயே தள்ளி விட்ட உடனே வந்து போன் பண்ணி பேசினது இந்த மூன்றாவது நபருக்கு தான். இந்த மூன்றாவது நபர் யாருன்னு நாங்க ட்ரேஸ் பண்ணி போய் பார்க்கறப்போ தான் இந்த மூன்றாவது நபர் வந்து சியாவுக்கும் சரி சேத்தனுக்கும் சரி 2 பேருக்கு
இவங்களுக்குமே க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு நபர்னு எங்களுக்கு தெரிய வந்திருக்குது. அண்ட் இந்த நபர் வந்து முன்னாடியே வந்து சேத்தன் அண்ட் சியா ரெண்டு பேருமே வந்து இவங்க கிட்ட ஆல்ரெடி இப்படி ஒரு பிளான் இருக்குது, நாங்க வந்து ஒரு பிரேக்கப்ல இருந்த டயத்துல என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, பட் இப்போ வந்து அதை நிறுத்தணும்னு நினைக்கிறோம், வீட்டுல போய் சொன்னா அதுன்னு நசநசம்பாங்க, அதனால பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான், நாங்க முடிச்சிட போறோம் அந்த பையனை, மலையில இருந்து தள்ளி விட போறோம் அப்படின்லாம் சொன்னப்போ பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சும் இவங்க அமைதியா இருந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த மூன்றாவது நபரையும் அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க, நீங்களும் வாங்கல நம்ம 3 பேர் சேர்ந்து இந்த செயலை செய்யலாங்கிறப்போ வந்து அந்த தேர்ட் பர்சன் செட் நோ, எனக்கு பர்சனலா சில வேலைகள் இருக்குது நான் வரல அப்படின்றாங்க. ஆனாலும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கேத்தனை அந்த லோஹகாட் ஃபோர்ட், அந்த சத்ரபதி சிவாஜி மகாராஜோட மிகப்பெரிய கோட்டை, 1000 வருஷம் பழமையான கோட்டை, எந்த ஒரு பெரிய பெரிய முகல் ஆர்மி கூட வரக்கூடாது நினைக்கிற அளவுக்கு உயரமான அந்த கோட்டை மேல இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம், உங்களுக்கு நான் ஏன் அதை சொல்றேன்னா அது 400 ஃபீட் டெப்த்ங்கறாங்க. யோசிச்சு பாருங்க, 400 அடி பள்ளம்னா எப்படி இருந்திருக்கும்னு. எனக்கு மறுபடியும் கேத்தனோட கடைசி நொடிகள் தான் ஞாபகத்துக்கு வருது. சோ அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டதுக்கு அப்புறம் டைரக்டா போன் வந்து முதல்ல இந்த பர்சனுக்கு போயிருக்குது, போய் மறுபடியும் உங்களை மீட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இவ்வளவும் இவங்க பண்ணிட்டு மூன்றாவது ஒரு பர்சன் வந்து அதுக்கப்புறம் இவங்களோட Dress, ஹெல்மெட், மாஸ்க் இதெல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறதுக்கு இந்த மூன்றாவது பர்சன் ஹெல்ப் பண்ணாங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு அமைதியா இருந்தாங்கங்கிறதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படல. அதை தாண்டி அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சும் மறைச்சிருக்காங்க, இவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அப்புறம் இவ்ளோ பெரிய எலாபரேட்டான ஒரு ஸ்கெட்சை போடுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ மூன்றாவதா ஒரு நபர் இந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆகி இருக்காங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை நடந்த உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, உடனே சுற்றணும், உடனே அப்படி இல்ல, அதை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சோம்னா நிறைய பேர் இதுல சிக்குவாங்க. And this is a perfect example. உடனே இவங்க ரெண்டு பேரை ஏதாவது பண்ணியிருந்தா வெளியே இவ்வளோ வந்திருக்காது. இப்போ மூன்றாவதா ஒரு நபர் கடைசி வரைக்கும் சிக்காமலே போயிருப்பாங்கல்ல, யார் சொல்லியிருப்பாங்க? இப்போ இந்த டேட்டா வந்து கிடைக்கிறப்ப மூன்றாவதா ஒரு பர்சன் இருக்காங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குது. ஸோ இந்த மூன்றாவது பர்சனை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ண கையோட என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சியாவை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க. அன்னைக்கு நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறப்போ தான் சியா வந்து சைட்ல மீடியாலாம் இருக்கிறத பாக்குறாங்க. அண்ட் ஐ கெஸ் சியா வந்து நியூஸ் பேப்பர்ஸை வாசிச்சிருக்கணும், ஒரு நியூஸ் சேனல் பார்த்திருக்கணும், அவங்க அட்வொகேட் வந்து வெளியில என்ன கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்லிருக்கணும். இல்லனா சியா வந்து பிக் பாஸ்ல இருக்கிற மாதிரி தானே வெளிய நடக்குது இன்ஃபர்மேஷன் போலீஸ் போய் ஃபீட் பண்ண மாட்டாங்க, வேற யாரோ சொல்லிருக்காங்க. ஏதோ ஒரு நினைப்பு சியாவோட மைண்ட்ல இருந்திருக்கணும். அங்க இருக்கிற மீடியா அத்தனையும் பார்த்து நடுவிரல காமிச்சிருக்காங்க. இது ஏன் அவங்க காமிச்சிருப்பாங்கங்கறத நம்ம கடைசில என்னோட பர்சனல் அனாலிசிஸை நான் சொல்றேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் தெரியாது கரெக்ட்டா. ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம். ஒன்னு சியா வந்து நீங்க என்னடா பண்ணிடுவீங்க, நீங்க எல்லாம் ஒரு ஆளாடா, நான் எவ்வளவு பெரிய ஆள்டா தெரியும் அந்த ஆட்டிடியூட்ல, ஏன்னா அப்படி யாரு காமிப்பாங்க, நான் பாத்துக்கலாமா முடிச்சிருவேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அந்த ஆட்டிடியூட்ல ஒன்னு காமிச்சிருக்கணும். இல்ல ரெண்டாவது நான் எந்த தப்புமே பண்ணல என்னையே இப்படி சொல்றீங்கன்னு கோவத்துல காமிச்சிருக்கணும். ஒன்னு ஒரு தலகணத்துல காமிச்சிருக்கணும், இல்ல கோவத்துல காமிச்சிருக்கணும். கரெக்ட்டா திமிர்ல காமிச்சிருக்கணும், இல்லனா கோவத்துல காமிச்சிருக்கணும். இது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனா சியா இத காமிச்சிருக்காங்க. மீடியால இத வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் வந்து இது தலகணம் திமிரு அப்படின்னு தான் சொல்றாங்க. இது கோவம் தெரியாம அவங்கள வந்து காயப்படுத்துறாங்கன்னு பேசுற மாதிரி இல்லங்கிறது தான் பப்ளிக் ஒப்பீனியனா இருக்குது. எனிவே இப்போ கோர்ட்ல நடந்தது தான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம். ஏன்னா மூன்றாவது ஒரு நபர் அரெஸ்ட் ஆயாச்சு, சியா வந்து எல்லாரையும் பார்த்து நடுவரல காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மூணாவதா கோர்ட்ல நடந்துச்சு. கோர்ட்ல போலீஸ் கஸ்டடி இஸ் நாட் கிராண்டட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிடுங்க. ஏன்னா நான் எதையுமே ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். நீங்க ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். ஒரு நாளும் அவ்வளோ ட்விஸ்ட் வந்துட்டு இருக்குது. நீங்க எல்லாத்தையும் டீடைலா தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி அடுத்து நடக்கக்கூடிய எந்த முக்கியமான விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நீங்க வந்து எதையும் மிஸ் பண்ணாம கோர்வையா தெரிஞ்சுப்பீங்க. எனிவே இப்போ வந்து இந்த விஷயம் இருக்குல்ல, கோர்ட்டு கூப்பிட்டு போறாங்க சியாவை. ஓகேவா? சியாவை கோர்ட்டு கூப்பிட்டு போனப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து போலீஸ் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், நாங்க வந்து பாலிகிராஃப் டெஸ்ட் எடுக்கணும். பாலிகிராஃப் டெஸ்ட்னா என்ன? அந்த டெஸ்ட் வந்து ஒருத்தங்க பொய் சொல்றாங்களா இல்ல உண்மையை சொல்றாங்களா கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணக்கூடிய டெஸ்ட். லைட் டிடெக்டர்பாங்க. ஒருத்தங்களோட பிளட் பிரஷர், பல்ஸ் ரேட், அவங்க எப்படி சுவாசிக்கிறாங்க, எப்படி பிரசிபிடேட் பண்றாங்க. சோ உண்மையை சொல்றப்ப நம்ம உடம்பு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், பொய் சொல்றப்ப நம்ம உடம்பு வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். சோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டெஸ்ட் எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போலீஸ் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கோர்ட்ல கேட்கறாங்க. ஏன் போலீஸ் இதை கேட்கறாங்கன்னா, எங்க கிட்ட போதிய ஆதாரங்கள் இல்ல, யாரு தள்ளி விட்டாங்கன்னு எங்களுக்கே இன்னும் தெரியல. சேத்தன் தள்ளி விட்டாங்களா இல்ல சியா தள்ளி விட்டாங்களா, அவர் மூன்றாவது அந்த ஒரு நபர் இப்போ புதுசா ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பையனா பொண்ணான்னு கூட தெரியல, நபர் தான் பர்சன் எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மூன்றாவது நபர் அந்த இடத்துல வேற கூப்பிட்டு இருக்காங்க, இவங்க வரலங்கறாங்க. ஒருவேளை வந்திருந்தா அவங்க தள்ளி விட்டாங்களா, we don't know. ஏன்னா எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்குது. இப்போ என்னதான் நடந்திருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா அந்த இடத்துல எந்த சிசிடிவியும் கிடையாது, பார்த்ததுக்கு சாட்சியே கிடையாது. சோ இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கோர்ட் நோ
அப்படின்னு சொல்லிடுச்சு. நோ, அதுக்கு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் போலீஸ் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல, சாட் எல்லாமே வந்து கோட் வேர்ட்ல பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவங்க சாட்டை கையில கண்ணு முன்னாடி பாத்தீங்கன்னாலும் புரியாது, என்ன சொல்ல வராங்க நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ கோட் வேர்ட்ஸ்ல இந்த மாதிரி சைன் லாங்குவேஜ்ல இருக்குங்கிறதுனால அந்த கோடை நாங்க பிரேக் பண்ணணும். எப்படி இந்த நீங்க வந்து ஒரு எல்லா வார்த்தையுமே தலைகளை திருப்பி பேசுவாங்க தெரியுமா, கடைசி லெட்டர் முன்னாடி இந்த இல் தக்கா செய்யா மாதிரி திருப்பியே ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா. வெறுமனே யார்கிட்டயா நீங்க இந்த இப்போ மட்டும் வர படங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரீசெண்டா பிறந்த ஜெனரேஷன் யாராவது உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் இல் தக்கா செய்யானா என்னன்னு கேளுங்களேன், உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னா அவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸே தெரியாது, என்னன்னு புரியாது. கரெக்டா? இப்போ நம்ம படம் பார்த்துருக்கோங்கிறதுனால, ஃப்ரெண்ட்ஸ் படம் நினைக்கிறேன், பழைய படம். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கோங்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் அது வந்து காதல் ஆசை இருக்கா, அதை திருப்பி போட்டா இப்படி வரும். இப்போ இது வந்து ஒரு ஜிப்ரிஷா தான் இருக்கும், இது கோட் லாங்குவேஜ் தான். ஆனா அதை திருப்பி வாசிக்கணுங்கிறது அதை சொல்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அதை புரிஞ்சுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கரெக்டா? அந்த மாதிரி இங்க ரெண்டு பேர் வந்து கோட் லாங்குவேஜ்ல பேசியிருக்காங்க. அதுக்கான கீ என்ன? கீ வந்து திருப்பி வாசிக்கணுங்கிறது. கரெக்டா? இது வந்து ஒரு சும்மா ஃபன்னியா நம்ம பேசுற ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேரு லிட்டரலா ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க. அவங்க கிரைம் பேட்ரோல் சீரிஸ் பார்த்திருக்காங்களா? இது வந்து ஹிந்தில வரக்கூடிய ஒரு சீரிஸ். எப்படி இந்தியால தப்பு நடக்குது, இந்த தப்புல இருந்து எப்படி நிறைய பேர் தப்பிக்கிறாங்க, தப்பிக்காம எந்தெந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான சம்பவங்களை வச்சு ஒரு ப்ராப்பர் சீரிஸ், ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஹிந்தில. அதை உட்கார்ந்து அவங்க அவ்வளோ பிஞ்ச் வாட்ச் பண்ணி பிளான் பண்ணிருக்காங்க. 3 வாரத்துக்கு முன்னாடி மே மாசமே வந்து இவங்களோட ட்ரையல் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி தள்ளி விடணும், எங்கேருந்து தள்ளி விடணும்னு 3 வாரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இவ்ளோ பிளான் பண்ணி பண்ணவங்க கோட் லாங்குவேஜ்ல பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்கிறது நம்ம கையில கொடுத்தாலும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, அதை கிராக் பண்ணும். சோ இதுக்கு எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேணும். ஏன்னா அதை எப்படி கிராக் பண்றங்கிறது தெரிஞ்சது ரெண்டு பேர் தான், ஒன்னு சியா, இன்னொன்னு சேத்தன். சோ எங்களுக்கு அவங்களோட கஸ்டடி வேணும்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. அண்ட் கோர்ட் கெஸ் வாட் இட் செட்? நோ. அதுக்கும் கோர்ட் நோன்றுச்சு. ஸோ இப்போ போலீஸ் கஸ்டடி இன்னையோட ஷியாக்கும் சேத்தனுக்கும் முடியுது. ஸோ வாட் வில் ஹேப்பன் நெக்ஸ்ட்? தே வில் மூவ் டு ஜுடிஷியல் கஸ்டடி. ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவங்க மூவ் ஆகிறப்போ அவங்களுக்கு பெயில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நான் பார்த்த வரைக்கும் அதான் சொல்றாங்க. இங்க அட்வொகேட், லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அந்த ஹனிமூன் கேஸை பத்தி நம்ம பேசியிருந்தோம்ல, சோனம் ரகுவன்ஷி, அந்த பொண்ணு வந்து ஒரு மலை மேல ஹனிமூனுக்கு போறேன்னு சொல்லிட்டு கணவனை பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து என்னையவே யாரோ கடத்திட்டாங்கன்னு ஒரு டிராமா போட்டு வந்துட்டாங்க. ஆனா அவங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு அரெஸ்ட் ஆனாங்க. இந்த கேஸ் பார்த்தோம்ல. இப்போ அந்த பொண்ணு பெயில்ல வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. ஓகேவா? அவங்க வந்து 11 மந்த்ஸ் தான் ஜெயிலுக்குள்ள இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயில் கிடைச்சு வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றப்போ போலீஸ் வந்து ஒழுங்கான செக்ஷன் போடல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து அவங்கள ரிலீஸ் பண்ணி பெயில்ல ரிலீஸ் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ அவங்க வெளியே இருக்காங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹனிமூன் கேஸ்ல உள்ள போன சோனம் வந்து இப்போ பெயில்ல வெளியே இருக்காங்க. இப்போ அந்த இறந்து போன பையன் இருக்காங்கல்ல, ராஜா ரகுவன்ஷி, அவங்க அம்மா வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த பொண்ணு இந்த கேஸை பேசுற பையன் அது பேசுறேன்னு யோசிக்கிறீங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, இந்த சியா வந்து ஒரு சோட்டி சோனம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வந்து ஒண்ணுமே இல்லைங்க, என் பையனுக்கு என்ன நடந்துச்சோ அதாங்க இந்த பையனுக்கும் நடந்திருக்குது. இங்கெல்லாம் ஒரு கடுமையான சட்டம் இல்லைனால் இந்த மாதிரி வந்து பெயில் ஒரு 11 மாசத்துல வெளியே வந்துடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, கேஸை வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஆணவம் இருக்கிறதுனால தான் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை இப்படி விட்டுறக்கூடாது. அவங்களோட மன உளைச்சல் எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க. அவங்க பையன் இறந்து போய் 1 வருஷம் ஆகல. ஆனா அதுக்குள்ள அவங்க காரணமா இருக்கக்கூடிய அவங்க மருமக வந்து இப்போ பெயில்ல வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா சட்டம் வந்து சட்டத்துல வந்து என்ன சொல்றது, கேஸை வந்து தப்பா போட்டிருக்காங்க, செக்ஷனை தப்பா எழுதிட்டாங்க. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து கோர்ட் மெயினா பாக்குறது செக்ஷன் தப்பா இருக்குது அப்படின்னு தான் மேஜர் ரீசனா கோர்ட் சொல்லி பெயில் கொடுத்துருச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ சியாக்கு வந்து ஏதாவது அவங்க மறுபடியும் வெளியே வந்துருவாங்களா, அந்த அச்சத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, இது அந்த சோனம் மாதிரி இது ஒரு சோட்டி சோனம் தான் இந்த சியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேற வேற ஸ்டேட், ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. நியூஸ்ல மட்டும் தான் நம்ம பாக்குறாங்க. ஆனா அவங்க ஆதங்கத்தில் சொல்றாங்க. இன்டர்நெட்டோட வைபே எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சட்டங்கள் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு எகென்ஸ்டா எது நடந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பெண்களுக்கு எதிராகவும் சட்டங்கள் ஸ்ட்ராங்கா தான் இருக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தவறுகள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இன்டர்நெட்டோட வாய்ஸா இருந்துட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் சியா வேற வந்து நடுவிரல காமிச்சது இன்னும் பெரிய கான்வர்சேஷன் ஆகி சியா மேல கோவத்தை எழுப்பிட்டு இருக்குது. பட் there is a section of social media that says what if நீங்க வந்து தப்பே பண்ணாம உங்க மேல எல்லாருமே தப்பு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே ஒரே மாதிரி சொல்றாங்க, உங்களுக்கு கோவம் வந்து கூட நீங்க அப்படி பண்ணலாம்ல அப்படிங்கிற ஒரு ஆங்கிளும் ஒரு சில பேர் சொல்றாங்க. இதுல எது கரெக்ட்னு நீங்க நினைக்கிறீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபார் நவ் அவங்களோட இந்த கஸ்டடி முடிஞ்சு, போலீஸ் கஸ்டடி முடிஞ்சு அவங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ள போயிடுவாங்க. இனிமே போலீஸ் அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும்னா கூட அது ஜுடிஷியரி சிஸ்டம் மூலமா பர்மிஷன் வாங்கி தான் போய் அவங்கள இன்வெஸ்டிகேட் கூட பண்ண முடியும். இப்போதைக்கு அவங்க கிட்ட போதுமான எவிடன்ஸ்ல எங்களுக்கு வந்து அதனால தான் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட், அது என்னது இந்த லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கணும்னே சொல்லி போலீஸே கோர்ட்ல கேட்கறாங்க. இப்போ போலீஸ் கிட்ட எவிடன்ஸ் இருக்கா இல்ல, இப்போ என்ன மதன் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னேன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் போலீஸோட வெர்ஷன், இப்படிதான் நடந்திருக்குன்னு போலீஸ் வந்து சொல்றாங்க. இதுக்கான சாட்சிகள் பேக்கப் பண்றதுக்கு இருக்கணும். அந்த சாட்சிகள் இருக்கா, தேவையான அளவுக்கு இருக்கா, சாட்சிகள் ஒழுங்கா இல்லைனாலோ, கேசஸ் ஒழுங்கா இல்லைனாலோ, செக்ஷன் ஒழுங்கா இல்லைனாலோ அவங்க மறுபடியும் பெயில்ல வெளியே வர வாய்ப்பு இருக்குது. இது ஆல்ரெடி ஹேப்பன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சோனம் கேஸ்ல தான் நடந்திருக்கு. அவங்க பெயில்ல வந்துட்டாங்க. பெயில்ல வந்து 2 மாசம் ஆச்சு. 66th டே இன்னைக்கு அவங்க வெளியே இருக்காங்க, சுதந்திரமா பெயில்ல வெளியே வந்துடுறாங்க. சோ இதுதான் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை. ஓகேவா? நாளைக்கு இதுல ஏதாவது அப்டேட் இருந்தா நான் கண்டிப்பா கொடுக்குறேன். பட் நாட் ஜஸ்ட் திஸ். லாஸ்ட்
ஃபியூ இயர்ஸாவே எவ்ரிடே உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் நம்ம சேனல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இங்க ஆல்ரெடி இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய 8 மில்லியன் எம்ஜி ஸ்குவாட்ல நீங்களும் ஜாயின் பண்ணணும். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து ஒரு 10 நிமிஷத்துல எனக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். உலகத்துல வேற வேற கார்னர்ல இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த டாபிக்கை பத்தி ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது கமெண்ட் செக்ஷன் பார்க்கணும். இதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அண்ட் இங்க இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல உங்களாலையும் என்கேஜ் பண்ண முடியும். இல்லனா யூடியூபோட அல்கோரிதம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மிஸ் பண்ணப்படக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டை உங்ககிட்ட வந்து சேர்க்காது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நாளைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்றேன். until then love you all. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அந்த பொண்ணு சியா நடுவிரலை காமிச்சது தலகணத்திலையா இல்ல கோவத்திலையா? நான் எந்த தப்புமே பண்ணல, என்ன ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கோவத்திலையா? அது எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஈஸியா என்னோட ப்ரொஃபைலை ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். அடுத்து நம்ம என்னனாலும் அங்கே கமெண்ட் செக்ஷன்லையோ டிஎம்லையோ we can talk. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs. God bless MG Squad. Cheers.